Hi my dear brothers and sisters, I am MB. Welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNAU 2024க்கான கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் நிறைய இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிடெக் கோர்சஸும் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி கோர்சஸ் ஒரு 8 கோர்ஸும், பிடெக் கோர்சஸ் வந்து ஒரு 6 கோர்ஸும் வரும். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இருக்குது. இந்த வீடியோ நம்ம என்ன ஒரு முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறது, இந்த கவுன்சிலிங்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நம்ம சேனலை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் அப்ளிகேஷன்லேருந்து காலேஜ் ஜாயினிங் வரையும் நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். கவர்மெண்ட் காலேஜஸில் எல்லா கோர்சஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் எல்லா கோர்சஸும் இருக்காது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கும். இதில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் நிறைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியமும் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் படிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் தான் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்லேயும் தமிழ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இதில் உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா கோர்ஸும் கிடையாது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரும் நீங்கள் தமிழ் மீடியத்துலையும் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்துலையும் படிக்கலாம். அதாவது 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த TNAU கவுன்சிலிங்கில் பொறுத்தவரையும் உங்களுக்கு 200 கட் ஆஃப் தான் இருக்கும். கட் ஆஃபை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 200 கட் ஆஃப். இந்த 200க்கு நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், 180 எடுத்திருக்கேனா, 170 எடுத்திருக்கேனா, 175 எடுத்திருக்கேனா, 190 எடுத்திருக்கேனான்றத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஒன்று விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 70,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70,000 பேரில் நான் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதன்படி உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று இருக்குது. அந்த ரேங்க் லிஸ்ட் படி, அதாவது இந்த கவுன்சிலிங் முழுக்க 69% ரிசர்வேஷன் படி தான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் இருக்கிறதுனால கம்யூனிட்டி ரேங்க்கும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை வந்து இந்த கவுன்சிலிங்கில் ப்ளே பண்ணும். அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்க, ஜென்ரலாக எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வரும். சரி, ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தாச்சு, எவ்வளோ கோர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. ப்ரைவேட்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, இதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இது என்ன வெப்சைட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. TNAU அப்படின்ற வெப்சைட் தான். இதில் வந்து யூஜி அட்மிஷன், அதாவது அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ற இதுல நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். அதாவது அவங்க அந்த லிங்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அதாவது உங்களோட இமெயில் ஐடி, லாகின் ஐடின்னு சொல்லுவாங்க. இமெயில் ஐடி ப்ளஸ் உங்களுடைய பாஸ்வேர்ட், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும், ப்ளஸ் ஃபீஸ் பே பண்ணணும். அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். நீங்கள் இதில் ஒரு வித்தியாசமான முறை என்னென்னா, TNAUவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பொறுத்தவரையும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்போயே காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மற்ற கவுன்சிலிங், இன்ஜினியரிங், பேராமெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ தான் சூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் அப்ளிகேஷன் அப்போவே நீங்கள் காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் அப்போயும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. 2 வாட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அப்பையும் சூஸ் பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் அப்பவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அப்புறம் சூஸ் பண்ணது கவுன்சிலிங் அப்போ நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்கில் ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், உங்கள் கட் ஆஃப் இருக்கும், உங்கள் நேம் இருக்கும், உங்கள் கேட்டகரி இருக்கும், உங்களுடைய சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். சரி, இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னால், என்னைக்கு கவுன்சிலிங்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ அப்ளிகேஷனுக்கும் கவுன்சிலிங்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கேப் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு நீட் இருக்கும், MBBS கவுன்சிலிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஒரு 3 மந்த் ப்ராசஸ். உங்களுக்கு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் ப்ராசஸ், அதாவது 12th முடிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் காலேஜெல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க ரஃபாக. தென் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியாகும். தென் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் அப்போ நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ்ன்னு இருந்தால் இருக்கலாம். அந்த அப்ளிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க கவுன்சிலிங் ஃபீஸ் தனி, அப்ளிகேஷன் ஃபீஸ் தனின்றது. இப்போ கவுன்சிலிங் அப்போ நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து அப்ளிகேஷன் அப்போ நீங்கள் போட்டிங்களா, அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. கவுன்சிலிங் முடியும் போது உங்களுக்கு வந்து எந்த காலேஜ், அதாவது உங்கள் ரேங்க்குக்கு, உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கா இல்லையான்றதையும் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா,
நீங்கள் காலேஜ் கிடச்சிட்டு போய் ஜாயின் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, சரி அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் என்ன தேவைன்னு பார்த்துருவோம். 12th சர்டிஃபிகேட், 11th சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்காலர்ஷிப் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்கூட்டியே. சரி, எனக்கு எந்த காலேஜ்னு தெரிஞ்சிச்சு, எனக்கு காலேஜ் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சு, நான் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 20,000 rupees பே பண்ணணும். இது எந்த கவுன்சிலிங்கும் இல்லை, இந்த கவுன்சிலிங்கில் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் அந்த 20,000 rupees பே பண்ணி அந்த சீட்டை நீங்கள் பிளாக் பண்ணுற மாதிரி, அதாவது எனக்கு இந்த சீட் கன்ஃபார்ம்ன்றது உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த 20,000 rupees உங்களுக்கு ஃபீஸில் ரெடியூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் வேண்டாம். நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டும் போது அந்த 20,000 rupees ரெடியூஸ் ஆகிடும். இந்த 20,000 rupees கட்டிட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ராசஸ். இன்னும் டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த காலேஜ் கிடைக்கும், என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜஸ்க்கான கட் ஆஃப் என்ன, ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஒரு காலேஜஸ்க்கும் டிஃபர் ஆகும். கவர்மெண்ட்டில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். த்ரூ அவுட் இந்த கவுன்சிலிங் 2024 இயற்கான தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷனில் நம்ம கன்ஃபார்மாக வீடியோஸ் போட போகிறோம். அப்ளிகேஷன்லேருந்து காலேஜ் ஜாயின் வரையும் உங்களுக்கு நம்ம சேனல் கன்ஃபார்மாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ், பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.